ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்த்தலாமா வாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காலையில் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ரொம்ப 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 நல்ல பிரேக்ஃபாஸ்ட். இதை எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா பசிக்காது. அதை வேக போட்டுட்டு துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரம் கொஞ்சம் கிடந்தது அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். கழுவி வச்சுட்டு நேற்று மீன் வாங்கியிருப்பாங்க போல், ஊற மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. சரி அதையும் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, வரகு அரிசி எனக்கு சாப்பிட்றதுக்காக மதியானத்துக்கு வரகு அரிசி வந்து நான் குக்கரில் வைக்க போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒயிட் ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மில்லட் ரைஸை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ இதுதான் இதோடைய ரேஷியோ. சரி மீன் வந்து சும்மா பொரிக்க வேணாம்னு சொல்லி கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை போட்டு பொரிக்கலான்னு சொல்லி பூண்டை வந்து தட்டி எடுத்தாச்சு. இது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கருவேப்பிலலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ சாப்பாடுக்கு வந்து 3 விசில் விட்டால் போதும், நல்லா வந்து வெந்துடும். அப்புறம் காலையிலக்கு முருங்கைக்கீரை, சுக்குட்டிக்கீரை 2மே பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா. இப்போ போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். மூஞ்சிக்கு வந்து முல்தானி மெட்டி போடலான்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு கிண்ணத்தை தேடினா கிடைக்கவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கிண்ணத்தை தேடி எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். பாட்டு ஓடிட்டு இருந்துச்சா, அப்படியே வந்து பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. முல்தானி மெட்டி எப்போமாச்சும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்து சாப்பிட போகிறேன். மதியத்துக்கு என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வரகரிசி வச்சுருந்தோம்ல, அதுவும் கொஞ்சம் பச்சை பயிறு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தேன். பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து கீரை எடுத்து வச்சுருந்தேன். அது 3 தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்லட் ரைஸு ஸ்டார்ட்டிங்கில் பிடிக்காது, சாப்பிட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்னோடய வெயிட் என்னென்னு கேட்குறீங்க. சொல்கிறேன் நான், சொல்லாமல் எங்கே போயிட போகிறேன். இப்போ சாப்பிட்றலாமா வாங்க. மோஸ்ட்லி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகே. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.